தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னாவே சமூக நலன், சமூக நீதி, பெண்களுக்கான விடுதலை அப்படின்னு இயங்கின ஒரு இயக்கம் தான், இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். இன்றைக்கி அப்படி தான் மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றத்தை பெண்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கியிருக்காங்க. பெண்கள் நலன் அப்படின்னு மட்டும் இல்லை, விளிம்புநிலை மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாத்துக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. அதனால் அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய குரலாக நான் இங்கே என்னுடைய பணியை நான் செய்வேன். தொடர்ந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்கள் உள்ள பல்வேறு இதுகளில் புறக்கணிப்பாக இருக்குது. அதுக்காண்டி எந்த மாதிரி இருக்குது? தொடர்ச்சியாக தலைவர் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போராட்டம் நடத்தியிருக்கோம். இப்போது கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்காங்க, கிடைக்கிறது வேணும்னு சொல்லி. தலைவர் இன்றைக்கி போய் நிதி ஆயோக் மீட்டிங்லையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க, நிதியில் வருவாயில் 50% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. தொடர்ச்சியாக நம்ம மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது தலைவருடைய என்னென்ன குரல் இருக்கோ, அவர் என்னென்ன சொல்கிறாரோ அந்த குரல் தான் எங்களுடைய குரலும். அதை நாங்கள் தொடர்ந்து பிரதிபலிப்போம். தமிழகத்திலிருந்து போகிற பெண் எம்பிக்கள் பொதுவாக இது பண்ணுறாங்க. அதனால் உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும்? பெண் உரிமைகள் அந்த அதான் எல்லா விதமாக அதாவது விளிம்பு நிலை மக்களுடைய விடுதலைக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது. திட்டங்களையும் சட்டங்களையும் இயற்றிய ஒரு இயக்கம் இது. அப்போது நம்ம அதனுடைய ஒரு பார்ட் ஆஃப் த பார்ட்டி இல்லையா. நான் பங்களிப்பை கட்சி சார்ந்து நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்வேன், அது பணியை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கூட. என்னுடைய கடமையை மிக சரியாக செய்வேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். மகளிர் நலன் சார்ந்து தனிப்பட்ட முறையில் நான் கூடுதலாக என்னுடைய கவனத்தை நான் குவிச்சு வேலையை பார்ப்பேன். நன்றி.